திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு போட்டாச்சுங்கய்யா சிவபெருமானே. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி படிப்பதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காட்டூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் இனி நாளாகட்டும். 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்த நாற்கரூர தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்த வேணாட்டடிகள் பாய்ந்த திருவாளி அமுத மருவு புருடோத்தம சதிராய மூல மண்ணு திரு ஆளவாயான் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனா உன் கவிழர் பரணர் மெய்யுணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளா திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறியும் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிகள் ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சோலைச்சேரி சோலைமலை கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்க ஐயா. சிவாயனம். இருக்கீங்களா?
பெருமான் பேரானந்தம் யாத்திரை பத்தி பெருமான் பேரானந்தத்து தெரிஞ்சிட்டோம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னே நீர் அம்மாளிங்கி அரட்டாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. நன்றிங்க. அடுத்து வாங்க கூப்பிடுறேன். அடுத்து திருப்பள்ளி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவேதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா, படிங்க. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நிழலால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோமுனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அருமை அருமை அருமை. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மேகலாலை வணங்கி திருமந்திரம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் நாம் நம்முடைய மனமொழி மெய்களாலே எல்லாம் வல்ல திருவருளுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் அந்த நம்மை பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்து, அதாவது காரிய குருவாக வந்து பிறகு இந்த காரியத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தையும் நமக்கு சுட்டி காண்பித்து காரியமும் காரணமும் கடந்து காரியத்தையும் காரணத்தையும் கடந்து அதுக்கப்புறம் கர்த்தாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த சிவ குருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனை ஒப்படைத்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய நம்முடைய அத்தனை அனர்த்தங்களையும் நீக்கி அத்தனை
அத்தனை அபத்தங்களையும் நீக்கி எம்பெருமான் திருவடியை நமக்கு சுட்டி காண்பிக்க வந்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. திருமந்திரத்தில் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை நாம் மனமொழி மெய்களாலே வணங்கி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 10வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடல். திருச்சிற்றம்பலம். தாரகை மின்னோம் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னாம் சசிவலர் பக்கத்து தாரகை மின்னோம் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னாம் சசிவலர் பக்கத்து தாரகை பூவில் சகரத்தியோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே தாரகை பூவில் சகரத்தியோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே. இனி பாடலை பதம் பதமா பார்ப்போம். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னா சசிவலர் பக்கத்து தாரகை பூவில் சகலத்தி யோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே. இது பாடலுக்கான பதம் பதமா பார்த்தோம். ஒரு பாடல் நமக்கு சொல்லாடல்கள் புதுசா இருந்ததுன்னா அந்த பாடலை மீண்டும் மீண்டும் படிச்சோம்னா அந்த சொல் நமக்கு பழக்கமாகிவிடும். எப்படி ஒரு புதிய நண்பர்களை நாம் அறிமுகப்படுத்தினோம்னா மீண்டும் மீண்டும் அந்த நண்பர்களை சந்திக்கும் போது வணக்கம் வைத்து எப்படி பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ளுகிறோமோ அதுபோல ஒரு சொல் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை பார்த்து மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது அந்த சொல் நமக்கு பழக்கமாகிவிடும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சரிங்கய்யா, படிச்சிடலாம். ஆனா பொருள் எப்போ விளங்குறது? அதுதான் சிவபெருமான். ஒரு பாடலை படிக்கும் போது இதுக்கான பொருள் எனக்கு உணர்த்துங்க சாமின்னு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படிதான் மீண்டும் அந்த பாடல் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னா சசிவலர் பக்கத்து தாரகை பூவில் சகலத்தி யோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே. இதான் பாடலுக்கான பதம் பதமா பார்த்த பொருள். இப்போ பாடலுக்கான பொழிப்புரை விளக்கத்தை பார்ப்போம். இந்த பொழிப்புரை தர்மயாதனம் வழங்கி இருக்கிறதுனால தர்மயாதனத்துக்கு நன்றி சொல்லிடும். பாடலுக்கான விளக்கம். நட்சத்திரங்கள் சந்திரன் தேயும் பக்கத்தில் விளங்குதல் அன்றி அது வளரும் பக்கத்தில் தனியே விளங்கா. சந்திரனது ஒளியிலே ஒன்றி அதுவாய்விடும் யோகத்தில் நட்சத்திரங்கள் எனப்படுபவை பூமியில் உள்ள பல வகை உயிர்கள். எனவே யோகியின் சந்திர மண்டலம் விளங்கி இருக்கும் பொழுது உலகப் பொருள் பற்றிய உணர்வுகள் முன்னை மந்திரத்துக்கு உட்கூறிய நட்சத்திர மண்டலத்தில் வேறு நின்று விளங்காது. சிவ உணர்விலே ஒன்றிவிடும். சிவ உணர்விலே ஒன்றிவிடும். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிக்கிறேன். நட்சத்திரங்கள் சந்திரன் தேயும் பக்கத்தில் விளங்குதல் அன்றி அது வளரும் பக்கத்தில் தனியே விளங்கா.
சந்திரனது ஒளியிலே ஒன்றி அதுவாய்விடும். யோகத்தில் நட்சத்திரங்கள் எனப்படுபவை பூமியில் உள்ள பல வகை உயிர்களாகும். எனவே யோகியின் சந்திர மண்டலம் விளங்கி நிற்கும் பொழுது உலகப் பொருள் பற்றிய உணர்வுகள் முன்னை மந்திரத்துக்கு உரிய நட்சத்திர மண்டலத்தில் வேறு நின்று விளங்காது. சிவ உணர்விலே ஒன்றிவிடும். இது பொழிப்புரை பாடலுக்கான விளக்கம். இப்போ யதார்த்தமா நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலையில நமக்கு திருமூல நாயனார் என்ன இந்த பாடல் மூலமா நமக்கு உணர்த்துறார்ன்றத செய்திய பகிரங்க ஞானமா பார்த்துடலாம். ஏன்னா பகிரங்கமா பேசும்போது வெட்ட வெளியில உண்மையை சொல்லிதானே ஆகணும். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சந்திர யோகம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடியதுதான் சந்திர யோகம். அந்த சந்திர யோக தலைப்பின் கீழே 10வது பாடல்ல தாரகை அப்படின்ற ஆரம்பிக்கிற பாடலுக்கு நம்ம யதார்த்தமா பொருள் பார்ப்போம். இப்ப அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம புத்தகத்துல இருந்து அப்படியே படிச்சுட்டோம். நமக்கு புரியணும் இல்லையா? அந்த வகையில பார்ப்போம். தாரகை மின்னும் சசி தேயும். அதுக்கு முன்னாடி சந்திர யோகம்னா என்னன்னு சொல்லிடணும். சந்திரன்னா மனம். அந்த மனத்தை தேவையில்லாத பொருள்களுக்காக செலவு செய்து வீணடித்து பிறவிக்கு ஆட்படாமல் அந்த மனத்தை எம்பெருமான் திருவடிக்கு திருப்புவதுதான் சந்திர யோகம். சுருக்கமா சொல்றேன், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். மனச நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். வந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம போறோம். நாம எதுக்காக பூமிக்கு வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம போறோம். நம்ம வேலை முடிஞ்சதுன்னா அந்த பூமியில நாம இருக்க மாட்டோம். எது வரைக்கும் இந்த பூமியில இருப்போம் நீங்களும் நானும்? நமக்கு எது வரைக்கும் வினை எழுதப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம இருப்போம். நம்ம வினை முடிஞ்ச பிறகு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நம்ம கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எது வரைக்கும் இந்த பூமியில இருப்போம்னா நம்ம வினை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம இருப்போம். நம்ம வினை முடிஞ்சதுன்னா விதி முடிஞ்சது, அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம இருப்போம். ஆனா அப்படி வினை இருக்குதுன்னு சொன்னா அது நல்வினையாவும் இல்லாம தீவினையாவும் இல்லாம எல்லாம் அவன் செயல்னு ஒப்படைச்சு ஆணவத்தினால வினையை பெருக்கிக்கிட்டே போகாம யான் எனதென்று செருக்கினாலே மீண்டும் மீண்டும் வினையை கூட்டிக் கொண்டே போகாமல் அந்த வினையை எம்பெருமான் கிட்ட ஒப்படைத்து விட்டு சரணாகதம் செய்யும் பொழுது மீண்டும் புதிய வினை தோன்றுவதில்லை. கணக்கு வழக்கு நம் பக்கம் வருவதே இல்லை. பாவ கணக்கு புண்ணிய கணக்கு நம் பக்கம் வருவதே இல்லை. எப்பொழுது வினையை நாம் எம்பெருமானிடம் திருவடியில ஒப்படைக்கிறோமோ அப்பொழுது பாவ கணக்கு புண்ணிய கணக்கு நமக்கு வருவதில்லை. சந்திர யோகம் மனத்தை கீழ்முகமாக செலுத்தாமல் மேல்முகமாக எம்பெருமான் திருவடியில் செலுத்தினாலே அதுதான் சந்திர யோகம்னு சொன்னேன். நிலையில்லாத பொருள்கள் மேல், அழியக்கூடிய பொருள்கள் மேலே மனத்தை செலுத்தாமல் நிலையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடியிலே மனத்தை செலுத்துவதற்கு தான் சந்திர யோகம்னு பேரு. சந்திரன்னா மனம்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சிவபெருமான சிவசிவா மனோகாரகன். சரி, ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு இந்த விளக்கம் புரியணும். சந்திர யோகம்னா என்னன்னு. அப்ப சந்திரன்னா மனசை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில சேர்க்கிறது. அப்ப ஆயுள்னா என்னன்னு சொல்லிட்டேன், வினைனா என்னன்னு சொல்லிட்டேன், வினையை ஒப்படைக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன் சிவபெருமான். அந்த வினையை ஒப்படைக்கும் பொழுது நமக்கு புதிய வினை தோன்றுவதில்லை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்ற மாதிரி.
இனி வரப்போற வினைக்கு கவலைப்பட வேண்டாம். வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. அவ்வளவுதான். அப்போ வினைக்கு கலங்காமல் நாம மனசை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில வைக்க போறோம். எல்லாரும் மரணிக்கத்தான் போறோம், இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே மரணிக்கத்தான் போறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க துரு பிடிச்சு மரணிக்க போறீங்களா, இல்ல காந்தகமா ஜொலிச்சு மரணிக்க போறீங்களா? இதான் செய்தி, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க தேஞ்சி சாக போறீங்களா, நீங்க துருப்பிடிச்சு சாக போறீங்களா, இல்ல காந்தகமா மாற போறீங்களா? 2 ஆப்ஷன். நிலையில்லாததை தேடி ஓடுனீங்கன்னா நீங்க அப்படியே இரும்பு மண்ணுல துரும்பிடிச்சுன்னா ஆயிடும். கடைசியில மண்ணா போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். திருப்பியும் பிறவிக்கு வித்தாயிடும். இல்ல இல்ல சாமி, நான் 10ஓட 11 வரல, எம்பெருமான் திருவடியை பிடிக்க வந்திருக்கிறேன், இதுக்கு போதும் சாமி, நான் அந்த சக்கரத்துல விடல, நான் திருப்பியும் மலம், திருப்பியும் மூத்திரம், ஐயோ கொடுமை, திருப்பியும் பேத்துக்கணும், திருப்பியும் ஐயோ சாமி. இல்ல, எது எனக்கு இறைவன் விதைச்சானோ அதுபடி நடக்கட்டும் சாமி. வேண்டத்தக்கது அறுபோய் நீ, வேண்டம் முழுதும் தருபோய் நீ. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது குருநாதருடைய பெருங்கருணையினாலே இந்த பிறவி என்னும் சாக்காடு, இந்த பிறவி என்னும் பிணியை நாம் ஒழித்து விடலாம். அப்ப குருநாதர் வரும் பொழுது நமக்கு அறியாமை விலகும் போது நம்முடைய பிறவியை வேறறுப்பதற்கு இறைவன் வருகிறான், குருநாதரா வர. அறுபரத்தில் ஒருவன் குருநாதரா வரார். அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா, அதாவது ஒரு தெளிவு கிடைக்கிறது. வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியுது. இதனால் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் வேற, இதுக்கப்புறம் வாடுறதுக்கான அர்த்தம் வேற. குருநாதர் வந்த பிறகு வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் வேற, குருநாதர் வருவதற்கு முன்னாடி இருந்த அறியாமை வேற. அப்போ இந்த மனம் நிலையில்லாத பொருள்கள் மேல் செலுத்துவதை விட்டுவிட்டு மனசை செலவு பண்ணாம ரொம்ப நேரம் எதையாவது யோசிச்சுட்டு இருக்கணும். எதை யோசிச்சிருக்கணும்? நிலையில்லாத பொருளை யோசிச்சிருந்தா நேரம் விரயம் தானே. அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. தேவையில்லாத கற்பனையும் தேவையில்லாத விஷயங்களையும் மனசை போட்டு குழப்பிட்டே இருந்தோம்னா மனம் வீணாயிட்டு இருக்கும், நேரமும் வீணாயிட்டு தான் இருக்கும். நம்மளை போட்டு கவலை அரிச்சிடும், கவலை தின்னுடும். ஒன்னும் கடந்த காலத்துல இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்துல இருப்போம். இந்த மனம் எப்படியாவது தேஞ்சு அழியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சொல்றேன், அப்படி அந்த மனசை, மனம் எனும் சக்தியை எம்பெருமான் திருவடியிலே வைத்து அதை மின்னச் செய்ய வேண்டும். அது எப்படி மின்னும்னா தாரகை போல மின்னும். அதான் அந்த பாட்டு. இப்ப நம்ம யதார்த்தமா பாட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா சந்திரன்னா என்ன, யோகம்னா என்ன, வினைன்னா என்ன, ஆயுள்னா என்ன, இன்னைக்கு சாமி உணர்த்த சொன்னாரு, உணர்த்திட்டோம். சரி, பாட்டுக்கு வந்துருவோம். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து. இப்படி மனம் அறிக்க குணம் கூட எம்பெருமானோடு ஒன்றலாம். மனம் மறிக்கணும் என்ன? மனம் சாகணும். எப்படி சாகணும்? மனத்தை சாவடிக்கிறது எப்படி? மனநாசம் எப்படி பண்றது? சும்மா நடக்குமா மனநாசம்? சும்மா வெறுமனே இருந்த மனநாசம் நடந்துருமா? அதான் முதல் பாட்டு சொல்லு, தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து. சசின்னா மனம், சசின்னா சந்திரன். அப்படி மனம் தேயும் பக்கத்து தாரகை மின்னுமா, நட்சத்திரம் மின்னுன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனத்தை வெளிப்பக்கம் விட்டு வளர விடாம, அது விட்டா ஆசைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி போற மனசை கொண்டாந்து திருவடியில வச்சோம்னா அது தேஞ்சிரும். அது கொண்டாந்து விட்டுட்டோம்னா தாரகை மின்னும். தன்ன புருவ நடுவுல எம்பெருமான் திருவடி மின்ன ஆரம்பிச்சிடும், நீங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மனசை நீங்க வளர விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா, தாரகை மின்னா சசிவலர் பக்கத்து.
2வது பாட்டு சொல்லுது, 2வது வரி சொல்லுது. சப்போஸ் மனம் போன போக்குல நீங்க போயிட்டீங்கன்னா நம்ம எனர்ஜி வீணாகிட்டே இருக்கும். அது அடங்காது, ஒருபோதும் மனம் அடங்காது. நட்சத்திரங்களை எண்ண முடியாது. இந்த மனத்தினுடைய இயல்பையும் ஆசையும் ஒருவனாலும் அடக்க முடியாது. அலைகள் ஓய்வதில்லை, மனமும் ஓய்வதில்லை. எழுதிக்கங்க, அலைகள் ஓய்வதில்லை, மனமும் ஓய்வதில்லை. அப்ப வித்த தெரிஞ்சவன் இந்த அலை ஓயாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அலைகள் ஓய்வதில்லை, மனமும் ஓய்வதில்லை. மனமும் ஓய போறதில்லை, அலையும் ஓய போறதில்லை. இந்த உண்மையை கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணான்னா, மனத்தை ஒருபோதும் அடக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நேர் எதிரா ஒரு சண்டைக்காரி உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அவளை வெல்ல முடியாது, அவ பேச்சு கொடுத்தா சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. துஷ்டனை கண்டா நம்ம என்ன பண்ணிடணும்? அவளை வெல்ல முடியாது, அவகிட்ட வாய் கொடுத்தோம்னா 4 புள்ள நம்ம சண்டை தான் போட்டுன்னு உட்கார்ந்து இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்பனா நம்ம என்ன பண்ணிடணும்னா, தூர போயிடணும். ஒருத்தருடைய இயல்பு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அவங்க வர்றாங்கன்னு சொன்னா அவங்களால நமக்கு மன சஞ்சலம் ஏற்படும், மனசலனம் ஏற்படும். அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு நிம்மதி இருக்காது. அவங்கள பார்த்தாலே நிம்மதி இருக்காது. அவங்க கிட்ட பேசினா நிம்மதி இருக்காதுன்னு சொன்னா, அவங்க வார்த்தை உள்ளவங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம எட்ட போயிடணும், அவ்வளவுதான். அது போலதான் ஒன்னொருத்தருடைய இயல்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இயல்புல இருந்து நம்ம கடந்து போயிடணும். அதை வெல்ல முடியாது. அது போலதான் இந்த மனமும். இந்த மனத்தை நாசம் செய்வது என்பது ஆகாத காரியம். ஆனா அந்த மனத்தை கடப்பது என்பது ஆகக்கூடிய காரியம். அதுதான் பக்தி நெறி, முக்தி நெறி. மனநாசம் எப்படி நடக்கும்னா, ஒருபோதும் மனத்தை நாசம் செய்ய முடியாது, மனத்தை அடக்க முடியாது. கடல் அலையை ஓய வைக்க முடியுமா? ஆனா கடல் அலையை கடந்து விடலாம். நீங்க நிலைச்சு நின்னுட்டீங்கன்னா உங்க காலடியில வந்து என்ன பண்ணும்? அது உங்க காலை கழுவிட்டு போகும். நீங்க நிலைச்சு நிக்கலைன்னா உங்களையே கொண்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கடற்கரை ஓரத்துல நீங்க நிலைச்சு நின்னீங்கன்னா உங்க காலை அது கழுவிட்டு போகும். மனமே வந்து கழுவிட்டு போகும். எங்க புருவ நடுவுல நிலைச்சு நின்னுட்டீங்கன்னா மனமே உங்களுக்கு சல்யூட் அடிக்கும். அந்த அலையே வந்து நம்ம காலை கழுவிட்டு போகும். ஆனா நீங்க நிலைச்சு நிக்கலைன்னா உங்களை கொண்டு போய் நடு கடல்ல தள்ளி விட்டுரும். எப்படி உத்தேசம்? எப்படி உத்தேசம்? அதான் தேஞ்சி அழிய போறீங்களா, நிலைச்சு நிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கான அடையாளம் இதுதான். ஆக ஒருபோதும் மனநாசம் நடக்கணும்னா மனத்தை சுத்தமாக நாசம் செய்ய முடியாது. மனத்தை நாசம் செய்வதிலிருந்து கடந்து விடலாம். மன உறுதியோடு நம்ம என்ன பண்ணலாம்? கடந்து விடலாம். அப்போ சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனம் மேலும் மேலும் ஆசைப்பட்டு வளர்ந்து கொண்டு போகாமல் தேய்ந்து எம்பெருமான் திருவடி பக்கம் வந்தது என்று சொன்னால் தாரகை மின்னும். அதே மனம் எம்பெருமான் திருவடியை விட்டு விலகி வெளியே போக போக தாரகை மின்னாது, பேட்டரி செலவாகும். இப்ப உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க 3 மாடி கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு 3 மாடி கட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவு நேரம் விரயமாகும் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுல கொண்டு இயல்பா வாழ்றதுக்கான விட்டுட்டு நமக்கு இறைவன் ஒரு மாடி கொடுத்திருக்கா, அது போதும். இப்ப தேவையில்லாத ஒரு ஆசையை உருவாக்கி அதே போல ஒரு 3 மாடி கட்டி மேல வந்து கொடை போடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா எவ்வளவு விரயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வருமானம் இருக்கு, செய்யறாங்க. நமக்கு வருமானம் இல்லை, செய்யல. ஆனா தேவையில்லாத கடன் வாங்கி பக்கத்து வீட்டுல வாங்கிட்டாங்கன்னு நீங்க முடிவு பண்ணும்போது இப்போ மனம் வளர தொடங்குது. உங்களுடைய தாரகை மின்ன மாட்டேங்குது, பேட்டரி செலவாச்சு, மனம் வெளியே போயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க அந்த 3 மாடி கட்டி முடிச்சு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும்? உங்க ஆயுள் அவ்வளவுதான் செலவாயிடும். அதுதான் அற்ப பொருளுக்காக உங்க மனத்தை செலவு பண்ணீங்கன்னா இப்படி போயிடும். அதுதான் சொல்றேன்.
சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னும், அதே சசி வளரும் பக்கத்தில் தாரகை மின்னாது, பேட்டரி செலவாயிடும். அதுதான் சொல்றேன், உங்க மனசை நீங்க எதுக்கு செலவு பண்ண போறீங்க? நீங்க மனசு வச்சீங்கன்னா மோட்சமும் முக்தியும் உறுதி. அதே மனசை வச்சீங்கன்னா தேஞ்சும் அழியலாம். தேவையில்லாத பொருள் நினைச்சு, தேவையில்லாத விஷயங்கள்ல நினைச்சு என்ன பண்ணலாம்? அப்ப ஆக்கப்பூர்வமான முடிவெடுக்கணும் மனம். எது அவசியம், எது அவசியம் இல்ல, எது தேவை, எது தேவையில்லை. அவசியம் இல்லாத பொருளை நம்ம நினைக்க கூடாது, அவ்வளவுதான். வேணும், ஒரு பொருள் அவசியமா வேணுமா, அவசியம் இல்லாத வேணுமா, தேவையா, தேவையில்லையா, அதீத தேவையா? உங்களுக்கு கார் வேணும்னா முக்கியமா உங்களுக்கு அதனால நிறைய பலன் இருக்குது, அதனால ஒரு மேனியும் பொழுது வரணும், அன்னைக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னா கார் வாங்கிக்கலாம். கார் வாங்க வேண்டியது கனவு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உடனே வாங்கணுன்றது கட்டாயம் கிடையாது. அப்ப அவசிய தேவையில்லாது இல்ல. அதுக்காக மனசு என்ன பண்ண, அது ஒரு ஐடியாவா வச்சுக்கங்க, ஒரு தேவையா வச்சுக்கங்க, அவ்வளவுதான். அது போலதான் இந்த மனம் வெளியே வளர்ந்து கொண்டே போனால் நம்முடைய சக்தி தேய்ந்து கொண்டே போகும். அதுக்கு தாரகை மின்னா அப்படின்னு 2வது வரி சொல்லு. 3வது, தாரகை பூவில் சகலத்தி யோனிகள். எல்லா யோனிகளும் 84 லட்சம் யோனியும் ஒரு சொரூபம் தான், ஒரே சொரூபம் தான், ஒரே கரண்ட் தான், ஒரே ஒளி தான். ஆனா வீடுகள் மட்டும் வேற வேற. வீடு மட்டும் வேற வேற. இப்ப நல்ல பாம்பு, சார பாம்பு, நாய், பூனை, கழுதை, இதுங்கெல்லாம் வேற வேற வீட்டுல இருக்கு, அவ்வளவுதான். உயிர் ஒண்ணுதான். வாடகை வீட்டுல இருக்கிற மாதிரி தான். இப்ப நம்ம இந்த கூட்டுல இருக்கிறோம், அதுங்கெல்லாம் அது அது கூட்டுல இருக்கு, அது அது வீட்டுல இருக்குது, அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க இருக்கிறாங்க. அப்போ தாரகை பூவில் சகலத்தி யோனிகள், தாரகை தாரகை தானாம் சொரூபமே. அப்ப அந்த தாரகைன்ற ஒளி, நட்சத்திர ஒளி வேற யாரும் இல்லை, சிவபெருமான். அந்த ஒளியை பிடிச்சிட்டவங்க எல்லா உயிருக்கும் பொதுவாக்கி விடுகிறார்கள், எல்லா யோனிக்கும் பொதுவாக்கி விடுகிறார்கள். அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். இன்னும் சுருக்கமா சொல்றேன், எல்லா உயிரையும் உடம்பா பாத்தீங்கன்னா பேதம் உண்டு. கருப்பு, சிகப்பு, இவங்க இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி, அவங்க மேலானவங்க, இவங்க கீழானவங்க, அவங்க பணக்காரங்க, அவங்க ஏழை. இந்த பேதம் உடம்புக்கு நிச்சயம் உண்டு. அவங்க குள்ளம், இவங்க ஹைட்டு, இவங்க கருப்பு, அவங்க சிகப்பு, அவங்க படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க. இது உடலால் வந்த பேதம். அடுத்து மனத்தால் வந்த பேதம். மனம் பேதப்படும். ஆமா, படிச்சவங்க படிக்காதவங்கன்ற மாதிரி மனம் பேதப்படும். அப்ப உடலும் பேதப்படும், மனமும் பேதப்படும். உயிர் மட்டுமே ஒன்றி நிற்கும். உயிர் மட்டுமே ஒன்றி நிற்கும். ஆத்மா பொது. அதான் தாரகை. ஆன்மா, ஆன்மா வந்து பிரகாசமானது அப்படின்றாங்களே, ஆத்மா பிரகாசமானது. அப்ப தாரகை தாரகை தானாம் சொரூபமே அப்படின்னும் போது, யார் ஒரு உடல் கடந்து மனம் கடந்து அந்த மேலான ஒளியை ஒன்றி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா உயிர்களும் தன் வசமாக்கிவிடும். எல்லா உயிரும் தம்முயிர் போல் பார்ப்பார்கள். தாரகை தாரகை தானாம் சொரூபமே, அதுவாகவே இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஈஸ்வர சொரூபமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே ஈஸ்வரனாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே ஈஸ்வரியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு குருநாதர் வருவார். உங்களை அறிமுகப்படுத்திய பிறகு அந்த குருநாதரும் போயிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சத்து சித்து ஆனந்தம். இது பேர் என்னது? சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா உயிர், சித்துன்னா சிவபெருமான் திருவடி, ஆனந்தம் அப்படின்னா திருவடி தான் ஆனந்தம். தன்னை அறிந்து இன்புறுதல். அப்போ இந்த பாட்டு தாரகை மின்னும் சசி தேயும் சசி தேயும்னா மனம் தேயும் பக்கத்தில் நம்முடைய குருவனோடு ஜொலிக்கும். ஏன்னா மனம் வெளியே போகாம உள்ள வந்து ஒன்றுவதற்கு, மனம் வெளியே வளராம உள்ள வந்து ஒன்றுவதும் போது நம்முடைய இருப்பு கூடிக்கிட்டே இருக்கும்.
அதே மனசு வெளிய பொருளுக்காக செலவு பண்ணீங்கன்னா, தேவையில்லாத பொருளுக்கு செலவு பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்? நம்முடைய தாரகை தேஞ்சு போயிடும். நம்முடைய ஜீவன் தேஞ்சு போயிடும். அவ்வளவுதான். சரி. அதே மனசு தான், அதே ஜொலிப்பு தான் எல்லா உயிர்லயும் இருக்குது. அந்த உண்மைய கண்டுபிடிச்சவங்க எல்லா உயிருக்கும் பொதுவா நின்றுவாங்க. அவங்களே ஒளியா நிப்பாங்க. எப்போன்னா, அந்த சந்திர யோகமாகக்கூடிய அந்த மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில் நின்னு, அதுவாகவே மாறி விடுவார்கள். வாழும்போதே அவர்கள் சிவஸ்வரூபம். அதான் அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன். எங்கெழுந்து அருளுவது நீ. இப்படி புருவ நடுவுல நீங்க போய் சிக்கன பிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எங்க இருந்து அருளுவது? நீங்க தான் அவனும் நீங்களும் ஒண்ணாயிட்டீங்களே. உங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல. மணவாளன் மணவாட்டியாகிய மனத்தை கொண்டு போய், மணவாளனாகிய ஆன்மாவிலே புருவ நடுவிலே ஒன்றிப்படுத்துனீங்கன்னா, 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வேற எந்த பேச்சுக்குமே இடமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு நட்சத்திரம் போல மின்ன ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப நடமாடும் சிவமாக நீங்க தெரிவீர்கள். இதுதான் திருமூலர் படாத பாடுபட்டு இந்த பாட்டுல நமக்கு சொல்றார். அப்ப சிவபெருமானுடைய லயத்திலே ஒடுங்கி நின்ற அந்த மனம் தேய்ந்து அழிந்து மனநாசமாகி எம்பெருமான் சுரூபமாக ஆக்கிவிடும். அதே மனம் வெளியே போனால் இந்த தாரகை தேய்ந்து விடும். மனம் வளர்ந்து விடும். மனம் வளர்ந்தா பிறவிக்கு வித்தாகிவிடும். அதனால சந்திர யோகம் என்பது எம்பெருமான் திருவடியிலே ஒன்றி நிற்பதற்கான வழியாகும். அது குருநாதர் மூலியமா அந்த மனசுக்கு நல்ல மாட்டுக்கு புல்லு காமிக்கிற மாதிரி இந்த மனசுக்கு சில விஷயங்கள் சொல்லி அதுக்கு புத்தி புகட்டி அழியக்கூடிய பொருள் வேணுமா, அழியாத பொருள் வேணுமா, எம்பெருமான் திருவடி வேணுமா அதுகிட்ட பேசி நம்ம தான் ஒரு தோழியை போல ஒரு தோழனை போல நம்ம மனசுகிட்ட பேசி, ஏன்னா அதை மன நாசம் பண்ண முடியாது இல்லையா? அதனால அதை கடந்து போயிடணும். நம்ம அதை கடந்து எம்பெருமான் திருவடியில நிக்கிறது. அதுதான் பக்தி பாடல். அதுதான் தேவாரம் திருவாசகம்லாம் எதுக்குன்னா இந்த நெறியில நிக்கிறதுக்காகத்தான் இந்த பாடல். ஓங்காரத்துல ஓங்கி நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அப்போ தாரகை தாரகை தானாம் சொரூபம்னா அந்த தாரகை போலவே எம்பெருமான் சொரூபமாக நாம் இருப்போம். சிக்கனை பிடித்து எங்கெழுந்து அருளுவது நீயே. அப்போ அவனும் நீங்கள் எல்லாம் ஒன்னாயிடுறீங்க. அப்ப அந்த ஒன்றாகுவதுதான் அத்வைதம், ஜீவ சிவோகம். நம்ம சேனல்ல போட்டிருக்கோம்ல, ஜீவ சிவோகம். இரண்டரை கலத்தல், அவனோடு இரண்டரை கலத்தல் தான் சந்திர யோகம்ன்ற பேர். சரி, சந்திரன்னா மனசுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். திருவருள் கருணைக்கு நன்றி சொல்லி பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தாரகை மின்னும் சசி தேயும் பக்கத்து தாரகை மின்னா சசி வளர் பக்கத்து தாரகை பூவில் சகலத்தியோனிகள் தாரகை தாரகை தானாம் சொரூபமே. அப்போ உடல் கடந்து மனம் கடந்து உயிரை நீங்க தொட்டு ஆத்மாவை தொடும்போது எல்லா உயிருக்கும் உள்ள பிரகாசம் தான் நமக்கு இருக்கு. அது வேற நாம வேற இல்லைன்ற எண்ணம் நமக்கு வரும். அப்படி வரும் பொழுது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா சத்து சித்து ஆனந்தம் கைகூடும். நீங்க ஆனந்த சுரூபமாக இருப்பீர்கள் என்ற உண்மையை சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்லதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம்.
மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றொன்று யாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.